நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது சுகிதா. ஆர்கே நகர் இடைத்தேர்தலானது இதுவரை இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு, இதுவரை சட்டமன்ற பொது தேர்தலில் கூட இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். வேட்பாளர்களை மையமாக வைத்து கவனம் என்பதை தாண்டி தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளிலேயே மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டிற்கு பிறகு அங்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளை மாற்றுவது என்பது அது பத்மஜா அவர்களுடைய மாற்றத்தில் ஆரம்பித்து காவல்துறை ஆணையராக இருந்த ஜார்ஜ் அவர்களுடைய மாற்றம் வரை பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் கடந்த வாரத்தில் அங்கு ஆய்வு செய்த உமேஷ் சின்ஹா அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய அறிக்கையின் கீழ், துணை தேர்தல் ஆணையர் அவர்கள் கொடுத்த அந்த மிகப்பெரிய அறிக்கையின் கீழ் அதிரடியாக பல தேர்தல் உதவி அதிகாரிகள் மாற்றப்பட்டதோடு 5 சிறப்பு தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்போதும் தேர்தல் தேதிக்கு முந்தைய நாள் தான் துணை ராணுவம் வரவழைக்கப்படும். ஆனால் இப்போதே துணை ராணுவம் இங்கு வந்துவிட்டது. அதையெல்லாம் தாண்டி தெருவிற்கு தெருவு அங்கு கண்காணிப்பிற்காக மைக்ரோ பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் தாண்டி தொடர்ந்து தொகுதி முழுவதும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு என்று இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு கண்காணிப்பு வளையத்திற்குள் ஆர்கே நகர் தேர்தல் ஆணையம் மூலம் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது என்பது எத்தகைய நம்பிக்கையையும், ஜனநாயகம் மீதான நம்பிக்கையும், தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் சொல்லக்கூடிய செய்தி என்னவும், இதையெல்லாம் தாண்டி இன்று மதியம் இது குறித்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இவை அனைத்து குறித்தும் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து நம்மிடம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான ஜெகதீஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். முதலில் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் எப்படி பார்க்கிறீங்க? தொடர்ந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு பொது தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதன் பிறகு நடந்த 3 தொகுதிகளுக்கான 2 பொது தேர்தல் மற்றும் ஒரு இடைத்தேர்தல், இதையெல்லாம் தாண்டி கூடுதல் கவனம் பெற்றிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நீங்க கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் அரசியல் ரீதியாக முக்கியமான தேர்தல். ஏன்னா ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அதிமுக என்கிற கட்சி யாரிடம் இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவு, அதாவது யார் ஜெயிக்கிறாங்கிறத தாண்டி சசிகலா அணி இல்லை ஓபிஎஸ் அணியில் யார் அதிகமான வாக்குகள் வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் ஆட்டோமேட்டிக் கட்சி இருக்குன்னு மக்களுடைய ஏற்பு யாருக்கு, இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தா கட்சியோட ஏற்பு யாருக்குங்கும் போது சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனார், அதெல்லாம் பார்த்தோம். சில விமர்சனங்கள் கண்டனங்கள்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது வந்து ஏற்பு ஆயிடுச்சு. மக்களுடைய ஏற்பு யாருக்குங்கிற பதில் இது கிடைக்கப்போகுது. அதே இடத்துல அரசாங்கம் யாரிடம் இருக்க போகிறது, ஒருவேளை இந்த அதிமுக அணியில் தோற்றால் இது அடுத்த ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் இது பிரதிபலிக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள். அதை தாண்டி முக்கியமாக இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திடமே இது மிக முக்கியமான தேர்தலாக மாறி இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பத்மாஜி தேவி டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாங்க, அவங்க காத்திருப்பட்டியில் போனாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் அவர்கள் காத்திருப்பட்டியில் போனாங்க. இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்கள் சொன்ன மாதிரி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், அசிஸ்டன்ட் ஆர்ஓஸ், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா முனிசிபல் கார்பரேஷனோட ஏஇ எல்லாம் மாற்றிருக்காங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ். ஏன்னா பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா போலீஸில் மாற்றுவாங்க, ரெவன்யூ சைடு மாற்றுவாங்க, இவங்களை வந்து மாற்ற மாட்டாங்க. இந்த அளவுக்கு மாற்றிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவப்பெயர் நமக்கு இருக்குங்கிறத பார்க்கணும் நம்ம. ஏன்னா ஜார்ஜ் அவர்கள் மாற்றப்படும் போது 3ஆவது தடவையாக அவர் வந்து காத்திருப்பட்டியலுக்கு போகிறார். ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. என்னதான் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்தாலும் அதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இது ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரியான விஷயம் தான் இந்த காத்திருப்பட்டியலில் போகிறது அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப நம்ம வந்து வெட்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அதை தாண்டி இன்னைக்கு இந்த தேர்தலை ரொம்ப தீவிரமாக இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமாக நான் பார்த்தாலும், ஆனால் எங்கே ஒரு இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல் வந்து தள்ளி வைக்கப்பட்டது, திருப்பரங்குன்ற இடைத்தேர்தலும் சேர்ந்து கொண்டது. தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல் எதற்காக தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ மிகப்பெரிய அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. 2 கட்சிகளும் சேர்ந்த பெயர்கள் முதற்கொண்டு பயன்படுத்தி இந்த வேட்பாளர், இவரோட வேட்பாளரோட பையன் வீட்டில் பணம் இருந்துச்சு, அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் வரல. இப்போ மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சோ 8 மாதம் கழிச்சோ தேர்தல் நடந்தது. அதே வேட்பாளர்கள் களமிறங்கினார்கள். மக்களுடைய கேள்வி என்ன வருச்சுன்னா, நீங்கள் அன்றைக்கே அந்த தேர்தல் நடத்திருக்கலாமே, இன்னைக்கு நடத்துறதுனால என்ன மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு பதில் வரல. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பல ஜஸ்டிஸ் பண்ணாலும் எல்லாவற்றையும் தாண்டி செய்ய வேண்டியது யாருக்காவது இதனால் தண்டனை கிடைக்கப் போகிறதா, இல்லை இதன் மூலியமாக யாராவது பாதிக்கப்பட போகிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லாத வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ், நுண் பார்வையாளர்களாக இருக்கட்டும், இல்லை சிசிடிவி கேமரா இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணாலும் யாருக்கு தண்டனை இருக்குது அப்படிங்கிறதா. நான் இதை எதோட பொருத்தி பார்க்குறேன்னா, இப்போ லோக் ஆயுக்தா அப்படிங்கிற விஷயம் நமக்கு பரவலாக தெரியும், லோக்பாலுங்கிற தெரியும். ஏன் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி சேவை பெறும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் பற்றி அவ்வளோ நமக்கு தெரியாது. லோகாயுக்தா ஏன் தெரியும்னா, ஒரு மாநில முதலமைச்சர் தண்டிக்கப்படுகிறார். கர்நாடகாவோட மாநில முதலமைச்சரை லோகாயுக்தோட சட்டம் வந்துருச்சுப்பா, சட்டத்தினால ஒரு தண்டிக்கப்பட்டு அவர் பதவி விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இப்போ அந்த இது மாறிடுச்சுங்கிற வேற மாறிடுச்சு அப்படிங்கிற போது தான் அந்த சட்டத்தை குறித்து மக்களுக்கு தெரிய வருகிறது. அப்போது தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கையினால் இவர் வந்து ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்காரு, இந்த கட்சிக்காரர் ஜெயிலில் இருக்காரு,
இல்லை நான் இன்னொரு ஒரு படி மேலே போகிறேன், இந்த பொதுமக்கள் வந்து பணம் வாங்குறதா குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா வாங்குறவங்களுக்கும் பயம் இருக்கும், கொடுக்குறவங்களுக்கும் பயம் இருக்கும். அது ரெண்டும் நடக்காத வரை கண்டிப்பா தண்டனைங்கிற விஷயம் தேர்தல் ஆணையத்துடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் வெறும் தேர்தல் நாளோட முடிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்த கட்டமா அடுத்த தேர்தல் தேதி வரும் பொழுதுதான் இந்த நடவடிக்கைகள் வரும். அந்த இது குறித்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் என்ன ஆனது, அது என்ன அளவுக்கு விசாரணை நடந்தது, என்ன தண்டனை கிடைத்ததுங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அப்படிங்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இது வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு பக்கம் வந்து இவ்வளவு கண்காணிப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கேலி கூத்தாகவும் நம்ம ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை என்ன மாதிரி பார்க்க போறோம் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும், உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பரவலான ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்தக்கூடியவர்களுக்கும் ஒரு இடைத்தேர்தலையே சவாலா பார்க்கறதும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அங்க விட இங்க தேர்தல் ஆணையம் வந்து அதிக கவனம் செலுத்துது, கூடுதலா கவனம் செலுத்துது அங்க செலுத்தினதை விட அப்படிங்கிறதும் ஒவ்வொரு நாள் நடவடிக்கையிலையும் தெரியுது. இதை வந்து நாம எப்படி எடுத்துக்கொள்வது? இது வந்து தமிழகத்துக்கு ஒரு முன்மாதிரியான தேர்தலா எடுத்துக்கிறதா இந்த முறை தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையை பார்க்கும்போது இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நிச்சயமாக. அதாவது நீங்கள் நம்ம பொதுத் தேர்தல் நடந்த பொழுதே பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு, நதீம் ஜெய்தி அவர்கள் தான் டேட்ஸில் அறிவிக்கிறார். அப்போ ஒரு செய்தியாளர் கேட்கறது, தமிழகத்தில் அதிகமான பணப்பட்டுவாடா நடக்கிறது, அதுக்கு என்ன பண்ண போறீங்க கேட்கிறார். அதிகமாக தமிழக செய்தியாளர் தான் இருக்கு வாய்ப்பு இருக்கு. அவரும் அதை ஒத்துக்கிறார், ஆமாம் தமிழகத்தில் அதிகமான பணப்பழக்கம் இருக்கு, நாங்கள் பல்வேறு மெஷர்ஸ் எடுக்க போறோம்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நிறைய வாக்குறுதிகள் சொல்றாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்தே. ஒரு பக்கம் நீங்கள் அவங்களே எங்களால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் ரிட்டையர்டு தேர்தல் ஆணையர்கள் நிறைய பேர் நீங்கள் நரேஷ் குப்தா அவர்களோ இல்லை மற்றவர்களும் கேட்டிங்கன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான குற்றங்கள் நிரூபிப்பது மிக கஷ்டமாக இருக்கிறது. அவங்க வாங்கினவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, கொடுக்குறவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு தொகுதி, இப்போ ஆர்கே நகர் தொகுதி எடுத்துக்கலாம். ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுகவில் யார் இருக்காங்க, திமுகவில் யார் இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் போலீஸ்காரங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு தெரியும், யார் மூலமாக பணப்பட்டுவாடா செய்யப்படும்ங்கிறது தெரியும். யார் வீட்டில் இருக்கும், யார் மூலியமாக பணப்பட்டுவாடா செய்யப்படும், என்னைக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படும். ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் வந்து வர வண்டியெல்லாம் பிடிப்போம், நம்ம வர வண்டியெல்லாம் பிடிச்சி பயங்கர கண்காணிச்சு அதை வீடியோகிராஃப்லாம் எடுத்து அதை நம்ம அறிக்கை அனுப்புறதா வேற. ஒரு பக்கம் சைலண்டாக நடந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த கட்சியை சேர்ந்து இவர் இருப்பார், அந்த கட்சியை சேர்ந்து இவர் இருப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யார் மூலிமா ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். இது வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அந்த இடத்துல போய் அந்த பகுதியில் போய் கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார், இவர் தாங்க எங்களுக்கு பணம் கொடுப்பாரு அப்படிங்கிறத ரொம்ப ஆஃப்லைனில் சொல்லிடுவாங்க. அப்போது இவங்களை கண்காணிப்பு வளையத்துக்களை கொண்டு வர்றதோ இல்லை இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறத எது தடுக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுவோம். நம்ம கடைசியாக ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து நம்ம என்ன திடீர்னு கரண்ட் வெறிச்சும்பாங்க, அப்புறம் வந்து பணம் கொடுத்துட்டாங்க, 11ஆம் தேதி எல்லாமே முடிஞ்சிருச்சு, இல்லை திடீர்னு 144 போட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டே இருக்கோம். நீ கேட்ட மாதிரி இப்போ யூபி தேர்தலை விட இங்கே வந்து அதிகமான கவனம், அதாவது திருமங்கலம் நடந்ததற்கு பிறகு திருமங்கலத்தில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து நிறைய பணப்பட்டுவாடா நடக்குது, அது எப்படியா ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணம் செயல் வடிவமாக மாற மாட்டேங்கிறத பார்க்குறேன். நிறைய வந்து இப்போ தேர்தல் ஆணையம் போன வாட்டியே 2016 தேர்தலிலேயே இளைஞர்கள் அனைவரும் வந்து ஒரு உறுதிமொழிலாம் எடுக்க சொன்னாங்க. இத்தனை லட்சம் இத்தனை கோடி மக்கள் உறுதிமொழி எடுத்திருக்காங்க பணம் வாங்க போகிறதில்ல அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் களத்தில் நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு கட்சியுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இது எப்படி செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற மிகப்பெரிய சிக்கல். இன்றைக்கி வந்து 5 கூட அப்சர்வர்ஸ் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து எல்லாம் பண்ணாலும் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி இவர் பிடிபட்டார். இன்னைக்கு உடனே ஊடகத்தில் நீங்கள் போடுறீங்க இல்லையா, ஊடகத்தில் இந்த பணம் கொடுக்குறத ஓப்பனாக எடுத்து போடுறீங்க. அவங்களையே நம்மளால் பிடிக்க முடியல, பிடிச்சி ஏன் விசாரணை வளையத்தில் கொண்டு வரல, இல்லையே அவங்கள வந்து நம்ம கைது பண்ண முடியல. அது நடக்காத வரை பல நேரங்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்போ இங்கே தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கார், நான் அவர்கிட்ட சொல்கிறேன்னா எனக்கான பவர்ஸ் வந்து கம்மி தான். எனக்கு வந்து நான் தலைமை தேர்தல் ஆணையம் வாங்கி நஜீம் ஜெய்தி அவர்கள்ட்ட பேசி அப்போ தான் நான் பண்ண முடியும். அந்த பவர்ஸை நீங்கள் ஒன்று வாங்கணும், இல்லை அவர்கள் இல்லை நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நீங்கள் உண்மையிலே ஒரு முன்மாதிரியான தேர்தலாக நடத்த வேண்டும் என்று நினைத்தால் இவ்வளோ பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, அதனால உண்மையிலே பணப்பட்டுவாடா குறைஞ்சிருக்கு அப்படின்னா தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அது வரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு அடி தேர்தல் ஆணையம் ஏதோ முயற்சி பண்ணுறாங்க, இதனால பெரிய மாற்றம் வரல அப்படிங்கிறது ஒன்று. இது இன்னொரு பக்கம் ரிஃபார்ம் சைடாக நான் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இது பல்வேறு தளங்களில் பேசப்பட்டது. நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு இன்னைக்கு வற்றாத ஜீவநதியாக பணம் தேவைப்படுகிறது. ஒரு விஷய சைக்கிளில் மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பணம் வேணும், அந்த பணத்தை மக்கள்கிட்ட கொடுப்பாங்க, அந்த பணம் மக்களோட வரி பணம் திரும்ப கொள்ளையடிக்கப்படும். இப்படியே ஒரு சைக்கிளில் போயிட்டு இருக்கு. இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நீ பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வந்து அரசாங்கமே செய்யணும், தேர்தல் ஆணையமே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. பணப்பட்டுவாடாவை தாண்டி
ஒவ்வொரு கட்சிகளும் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் இதற்கும் உச்சநீதிமன்ற வழக்குடைய வழிகாட்டுதல் இருக்கு. ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்குல வந்த உத்தரவுகள். அதை தாண்டி தேர்தல் ஆணையமும் கடந்த தேர்தலின் போதே அது குறித்து நாடாளுமன்ற தேர்தலின் போதே அது குறித்த வழிகாட்டு முறைகள் எல்லாம் சொல்லியிருந்தது. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கட்சிகள் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கக்கூடியது அவர்கள் அப்பையும் சொன்ன வாதம் இதுதான், ஜனநாயகத்தில் எங்களுக்கு அதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்டது அந்த கட்சியுடைய கொள்கையோ இல்ல அரசு இயந்திரத்துடைய கொள்கைக்கோ முரணான அல்லது மற்ற கட்சிகள் செய்ய முடியாத ஒன்றை சொல்லக்கூடாது என்று. ஆனால் அது ஏதாவது இன்றைக்கு ஆர்கே நகரில் பின்பற்றப்படுகிறதா? இன்னும் சொல்லப்போனால் ஆளும் கட்சிகள் இரண்டாக பிரிந்திருந்தாலும் எல்லா இடத்திலும் என்ன செய்கிறார்கள் என்பது ஒரு கேள்வியை தாண்டி அங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் உங்களுக்கு முதியோர் உதவித்தொகையிலிருந்து ஆரம்பிச்சு நாங்க உங்களுக்கு இதை செஞ்சு தருவோம் அதை செஞ்சு தருவோம்னு வீடு வரைக்கும் சொல்லப்படுவது மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? இல்லைங்க, அதாவது இந்த இடைத்தேர்தலில் இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கறது ரொம்ப புதுமையான விஷயம் தான். யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடைத்தேர்தல் அதிமுக கட்சிக்கு மிக முக்கியமானங்கிறதுனால 2 குரூப் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இது போகிற போக பார்த்தா நீங்கள் உங்களை நிலாவில் கூட அனுப்புவோன்னு சொல்லுவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு தினகரன் தரப்பு கொடுக்குறதுல 57,000 வீடுகள் கட்டி கொடுப்பேங்கிறார். இப்போ முதல்ல அப்போ இவ்வளோ வீடுகள் கட்டணும்னா அப்போ இருக்கிற வீடெல்லாம் இடிச்சிருவாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு மோசமான வாக்குறுதிகளாக இருக்குது. இன்னொன்று ஓபிஎஸ் தரப்பு அவர்கள் சொல்லும் பொழுது இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கு நாங்கள் தொழில் பூங்காக மாற்றுவோம் அப்படிங்கிறார். இப்போ நான் போன ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன செய்யணும், கொடுங்கையூர் குப்பை கிடங்கு நான் மின்சாரம் தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அவ மக்களுக்கு அதுல ஒரு புரிதல் ஏற்படும் நினைக்கிறேன். இப்போ வாக்குறுதிகள் இந்த மாதிரி கொடுக்க முடியும். ஏன்னா அடிப்படையாக கொடுங்கையூர்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எந்த கட்சிக்கும் புரியல. அதான் எல்லா கட்சிக்கும் நான் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு கூட நினைக்கலாம். என்னன்னா குப்பை ஏன் கொடுங்கையூர் கொண்டு வரணுங்கிற அடிப்படையான கேள்வி கேட்டாலே இதுக்கு பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். ஏன்னா இப்போ நான் அம்பத்தூரில் நான் கொட்டுற குப்பை கொடுங்கையூர் கொண்டு போயிட்டு இருக்கேன். நான் அந்த குப்பை பிரச்சனை நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நடக்குதுங்கிற பார்க்குறேன். எல்லா பல உலக நாடுகள் குப்பையை செலவாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தான் குப்பையாக மாற்றி அதுக்கு ஒரு செலவு பண்ணி அதில் கான்ட்ராக்ட் போட்டு ப்ராஜெக்ட் போட்டுலாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் நாங்கள் குப்பை அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படிங்கிற அரசியல்வாதிகளுக்கு அந்த புரிதல் இல்லைங்கிற பார்க்குறேன். ஸோ பொதுமக்களோட மத்தியில் இப்போ 57,000 வீடுகள் சாத்தியம் அப்படின்னு அவங்களே யோசிப்பாங்க. இப்போ ஏற்கனவே ஏன்னா ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்றதுனா இருக்கிறது 48,000 வீடுகள் தான், எதுக்கு 57,000 வீடுகள் வருது, அப்போ இருக்கிற வீடுகளை என்ன பண்ண போகிறோம், இல்லை வேற எங்கேயாவது தொகுதியில் போய் கொடுக்க போகிறாரு, அந்த மாதிரி பல கேள்விகள் எழுது. அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம், அது கொடுக்க போகிறோம், இது கொடுக்க போகிறோம்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாமே மக்கள் யோசிப்பாங்க, இதில் நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா. இன்னொன்று இப்போ இடைத்தேர்தலில் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுனால இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதிமுகவாவது ஆளுங்கட்சியாக இருக்கிறது. இப்போ மற்ற கட்சிகளில் கொடுக்குறவங்க அவங்க எல்லாருமே இப்போ தீபா முதற்கொண்டு அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு எம்எல்ஏனால இன்னைக்கு எவ்வளோ சாதிக்க முடியும், ஒரு எம்எல்ஏட பணி என்னங்கிறது இங்கே நிறைய பேர் தெரியலங்கிறது அது அப்பட்டமாக காமிக்குது. ஒரு எம்எல்ஏட பணி சட்டம் இயற்றுதல், சட்டத்துக்கு எப்படி இதாக இருக்கிறது, அவங்களுக்கு கொடுக்குற அந்த எம்எல்ஏ ஃபண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இல்லாட்டி அந்த பணம் அவங்களுக்கு வருமா வராதா, அதை நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது, பல சிக்கல்கள் இருக்குது. இந்த புரிதல்லாம் இல்லாமல் இன்னைக்கு பல பேர் களத்தில் இருக்காங்கன்னு பார்க்குறேன். அப்போது இந்த வாக்குறுதிகள் எல்லாம் இது நடக்குமா நடக்காது மக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் மிக தெளிவாகத்தான் இருப்பார்கள். இதில் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படி. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நீ குடிநீர் எல்லாருமே சொல்கிறாங்க, குடிநீர் பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன். நீ குடிநீர் பிரச்சனை தீர்க்க போகிறது ஆர்கே நகருக்கு மட்டுமல்ல, சென்னைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆர்கே நகர் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தேர்தல் அறிக்கையாக இல்லாட்டியும் அதை செயல்முறை என்னங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒன்று நாங்கள் கடல் நீரை குடிநீர் ஆக்கிட்டு இருக்கோம், அந்த தண்ணியை உங்களுக்கு கொடுக்க போகிறோம், இல்லை நாங்கள் ஆந்திராவில் நிறைய பேசியிருக்கோம் கிருஷ்ணா தண்ணீர் அதிகமாக கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற எந்த செயல்முறையில் செய்ய போகிறீங்க, இல்லை நீங்கள் குடித நீர் வேறு நான் வீணாக்காமல் எப்படி நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இதாக செய்யணும். சும்மா வாக்குறுதிகள் கொடுக்கறதுல நிச்சயமாக எனக்கு கேட்ட இந்த 57,000 வீடுகள், இந்த தொழில் பூங்கா, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுங்கிறது தேர்தல் ஆணையம் நிச்சயமாக கேள்வி எழுப்ப வேண்டும். இதுக்கு எங்கேருந்து ஃபண்டு கொண்டு வர போறீங்க அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக எழுப்ப வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா போன தேர்தலில் எழுப்பி அவங்க விளக்கம் கேட்டாங்க, சில விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது 2 கட்சி தரப்புல இருந்து. அப்போ இந்த முறையும் அந்த கேள்விகளை கடுமையாக எழுப்ப வேண்டும் நான் நினைக்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய அணி பெயரோடு சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியில் இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியது, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலில் சந்தித்து வெற்றி பெற்ற பிறகு அங்கு உருவாக்கப்பட்ட அந்த அரசு கல்லூரியை இப்போ தரம் உயர்த்தப்படுங்கிறாங்க. அந்த கல்லூரியை 2 ஆண்டுகளுக்குள்ள தான் கொண்டு வந்தாங்க. அதை உயர்த்தப்படும் அப்படின்னு அங்கே சொல்றதாக இருக்கட்டும், அல்லது அது பாலிடெக்னிக் கல்லூரிகளை மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்ற வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இல்ல தொழிற்கூடங்கள் அங்க வேலை வாய்ப்புகளை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், இதை இப்பொழுதும் அவர்கள் ஆட்சிதான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில், அதுவும் இவரே முதலமைச்சராலாம் இருந்த காலகட்டங்களெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது எந்த அளவிற்கு அந்த வாக்குறுதியானது கள யதார்த்தத்தோட பொருந்துது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக, அதாவது நீங்க சொல்ற அந்த கல்லூரி ஜெயலலிதா அவர்கள் 2015 இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு
ஒரு மாநகராட்சி பள்ளியாக இருந்ததை போர்டை எடுத்துட்டு கல்லூரின்னு மாற்றிட்டாங்க. அதுதான் அப்பட்டமாக நடந்தது. அப்போ வந்து நாங்கள்லாம் நிறைய கண்டிச்சுலாம் ஒன்று, இது ஏன் நீங்கள் ஒரு என்ன அவசரம், உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் அடுத்த தடவை கூட பண்ணலாம். ஒரு பள்ளி கட்டடத்தை நீங்கள் எப்படி கல்லூரி கட்டடம் மாற்றுறீங்க, உங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேணாமா அப்படின்னு கேள்வி. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரெண்டு தரப்பில் இவர்கள் சொல்கிறது, இப்போ ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறதே வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் முடியலை, வேலை போயிட்டு இருக்குங்கிறாங்க. அந்த தரப்பு சசிகலா தரப்பு சொல்லும்போது இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் காலேஜ் ஓப்பன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம், அதை அவசரமாக செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முதல்ல மக்களுக்கு வந்து இப்போ தரமான கல்வி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இல்லை கல்விக்கூடங்களை தரம் உயர்த்துறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அது ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இளைஞர் பல வாக்குறுதிகள் கொடுக்குறோம், இது வந்து அவங்க செஞ்ச இது நம்ம செஞ்சிருவோம் தொடர்ச்சியாக, நம்மளும் வந்து அதை விட வேணாம் அப்படிங்கிறது. இன்னொன்று வேலைவாய்ப்புகள் பற்றி பேசும்பொழுது இங்கே அம்மா வேலைவாய்ப்பு முகாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் போட்டாங்க. ஆனால் அதில் எடுக்கப்பட்டது எல்லாமே கேட்டிங்கன்னா ரொம்ப லோ லெவல் ஒர்க்கர்ஸ் தான், அதாவது இந்த ஐடிஐ முடித்த பசங்க அவங்களுக்கு தான் எடுத்தாங்க. அதுலேயும் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகாமும் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100, 113, 213, இதில் சில பேர் போய் வேலைக்கு சேர்ந்துருக்க மாட்டாங்க, சில பேர் வந்து அவங்கள கூப்பிடவே இல்லை. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு எங்களுக்கு, வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க, பணி ஆர்டர்லாம் கொடுத்தாங்க, ஆனால் இங்கே போகும்போது வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சில பேர் பசங்க போகலை, இந்த குற்றச்சாட்டு ரெண்டு பக்கமே இருக்குது. நான் பசங்களையும் பார்த்துருக்கேன், இந்த கம்பெனிஸும் பார்த்து. இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலை வாய்ப்புகள் எங்கேருந்து உருவாக்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று, ஆர்கே நகரில் இன்றைக்கி இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் இன்றைக்கி குறைஞ்சிருச்சு. ஆனால் இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதிகமான டாஸ்மாக் கடைகளை கொண்டது ஆர்கே. ஆனால் இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. 48 டாஸ்மாக் கடைகள், நான் சொல்கிறது 2015 டேட்டா. இன்றைக்கி இந்த ஹைவேஸ் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அது எப்படி குறைஞ்சிருக்குன்னு தெரியல. அப்போ அதை எப்படி குறைக்கிறது? அதனால் இன்னொன்று, அங்கே இருக்கிறது நிறைய குற்றச்சாட்டு வந்து செயின் பறிப்பு, அந்த வழிப்பறி, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் அந்த மாதிரி இருக்குது. அவங்களோட கல்வின்னு சொல்லும் போது கல்வி ஏற்கனவே பின்தங்கி இருக்குது. அப்போ ஓவரால் கல்வியை எப்படி முன்னேற்றுவது, அவங்களுக்கான மருத்துவத்தை எப்படி முன்னேற்றுவது அப்படிங்கிறது இது ஆர்கே நகர் தாண்டி எல்லா இடங்களும் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை நம்ம போகிறதே கிடையாது. சரி, இந்த மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, இதில் ஒவ்வொருத்தரும் என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது, அவங்களோட கல்வியை எப்படி தரம் உயர்த்துவது அப்படிங்கிறத பற்றி நம்ம போகாமல் ரொம்ப ஒரு சிம்பாலிக்கான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பாலிடெக்னிக் காலேஜ் கொண்டு வர போகிறோம், நாங்கள் தேவையான இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரோம் கூட நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மோசமாக தான் இருக்காங்களே தவிர மக்கள் வந்து முட்டாள்கள், அதெல்லாம் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் முட்டாள்கள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பணப்பட்டுவாடா பேசும்பொழுதெல்லாம் நீங்க இரண்டு கட்சிகள் இது பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் திமுக மட்டும் தொடர்ந்து போய் புகார் கொடுக்குறாங்க, எதிர்கட்சிகள் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. இப்போ இரண்டு கட்சிகளும் பணம் கொடுக்கிறார்கள் என்பது களத்துல பார்க்கும் பொழுது திமுக மட்டும், எல்லா எதிர்கட்சிகளும் இந்த புகாரை கொடுக்குறாங்க. கூடுதலாக திமுக வந்து அதை ஆவணப்படுத்துறாங்க, அல்லது தொடர்ந்து வந்து இவங்க வந்து ஒரு பெரிய புகார் மனுவா கொடுக்குறாங்க, தலைமை தேர்தல் ஆணையரை சந்திச்சு கொடுக்குறாங்க, டெல்லியில கொடுக்குறாங்க. இப்படி தொடர்ந்து நடக்கக்கூடிய இது வந்து என்ன மாதிரியானதை உருவாக்குது? இது ஒவ்வொரு தேர்தலையும் நடைபெறுது இல்லையா? இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறது எப்பயுமே ஆளுங்கட்சி மேலே தான் குற்றச்சாட்டு வைப்போம். அது தேர்தல் குற்றச்சாட்டுன்னு இல்லை, ஏதாவது ஒரு பாலிசி வருது, அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது, இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னா எல்லாமே நம்ம ஆளுங்கட்சி மேலே தான் வைப்போம், எதிர்கட்சி மேலே நம்ம வைக்க மாட்டோம். இப்போ அந்த ட்ரெண்டை எதிர்கட்சியை பயன்படுத்திக்கிறாங்க தான் நினைக்கிறேன். இப்போ ஏன்னா பொது தேர்தலில் நடக்கும்போது 2 பேரும் தான் கொடுத்தாங்க. இது வந்து வெளிப்படையாக தெரிந்த விஷயம் தான், இதில் வந்து மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ 2 பேரும் கொடுத்துட்டு இருந்தது, இன்னைக்கு வந்து இவங்க அதிகமாக போய் ஆவணப்படுத்துற. இன்னொன்று, இவங்க பணப்பிரச்சனையை தாண்டி இவர்கள் அரசாங்கம் அதிகாரிகள் துணை போகிறார்கள் தான் குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ வந்து இவர்கள் திமுக தரப்பில் தலைமை தேர்தல் ஆணையரை பார்க்கும் பொழுது அவர்கள் வைத்த கோரிக்கை வந்து பத்மா தேவி மாற்றணும், கமிஷனர் அவர்களை மாற்றணும், எங்களுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது அவங்க வச்சதான். அதை தாண்டி இந்த பணப்பட்டுவாடாங்கிறது மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஆளுங்கட்சியில் 2ஆக பிரிஞ்சிருக்கிற அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாமே தவிர இது நம்ம பரவலாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. 2 கட்சிகளுமே கொடுக்க முயற்சி பண்ணுறார்கள். இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆர்கே நகரில் 2015 நான் வேலை செய்தேன். நான் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது டிராஃபிக் ராமசாமி அவர்களுக்கு நாங்கள் சில இடங்களில் மக்கள் வந்து எங்கள்கிட்ட கோமா கேட்பாங்க, சார் பணம் கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க எங்களை அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ மக்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை யார் ஏற்படுத்தியது அப்படிங்கிற பிரதானமான கேள்வி. சில நேரங்கள் மக்கள் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஆசை ஏற்கனவே தூண்டிட்டாங்க. ஒவ்வொரு இடங்களும் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு பணம் வந்துருச்சா, பணம் வரலையா அப்படிங்கிறது மக்களோட விவாதங்களாக இருக்குது. அவங்க பேசுகிறாங்க, பக்கத்தில் கொடுத்துட்டாங்களாமே, எங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது. நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இங்கே வாங்குற ஒரு 500 1000 இது வந்து எவ்வளோ கொள்ளை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கும் ஏன் நார்த் மெட்ராஸில் வந்து இன்றைக்கி ஆயில் கலக்குது குடித நீரில், அது ஏன் நடக்குது? கொடுங்கியூர் குப்பை பிரச்சனை ஏன் நடக்குது? கல்வியில் நம்ம ஏன் பின்தங்கி இருக்கிறோம், மருத்துவத்தில் ஏன் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னா, இந்த காசு வாங்குறதுனாலே பல நேரங்கள் கேள்வி எழுப்ப முடியாத ஒரு சூழலில் அவங்க தள்ளப்படுறோம். அப்போ இல்லை, காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்கும் பொழுது நிச்சயமாக இது மாறும். இது வந்து ஏன்னா பல நேரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இளைஞர்கள் மத்தியில் இப்போ ஒரு வீட்டில் இப்போ 4-5 பேர் இருக்கணும், இப்போ நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் பெரியவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதை சில நேரம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, சில நேரம் வந்து நமக்கு தெரியாமல் வாங்கிடுவாங்க. அதை
தடுக்க வேண்டிய கட்டாயம் இளைஞர்களுக்கு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேசும்பொழுது இளைஞர்களுக்கு வந்து அவங்க தான் முன் வரணும், முன் வந்து இதை வந்து முடிச்சு காட்டணும்னு நினைக்கிறோம். நான் மட்டும் அல்லாமல் என் குடும்பமும் இந்த பணம் வாங்காமல் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாடு இளைஞர்கள். ஏன்னா ஒரு பக்கம் நான் சொல்லும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அதையெல்லாம் தாண்டி அந்த எவ்வளோ பேருக்கு தண்டனை கொடுக்க முடியும்? அதெல்லாம் தாண்டி இது மக்கள் இயக்கமாக மக்களே வந்து இல்லை எங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படிங்கிறத மக்களே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம தேர்தல் சீர்திருத்தம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசு அல்லது தேர்தல் ஆணையமே செலவு செய்கிறது அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் வந்து இந்த அதிகாரிகளுடைய கண்காணிப்புகள் அது மட்டுமே போதுமானதாக ஒரு தொகுதியை வந்து மேம்படுத்துறதா அல்லது அங்கே தேர்தலை வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக நடத்துறதா வந்து கண்காணிப்புகள் மட்டுமே போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏனென்றால் தொடர்ந்து வந்து வைக்கக்கூடிய பல தேர்தல் சீர்திருத்தங்களில் இந்த ஓட்டிங் மிஷின் குறித்து நேற்றைக்கு கூட ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் அல்லது தேர்தல் ஆணையத்துடைய சுயசார்பு குறித்த கேள்விகள், மத்திய அரசு தமிழக அரசுக்கு வைக்கிற செக் என்று வரக்கூடிய செய்திகள்னு தேர்தல் ஆணையம் குறித்தும் ஒரு பரிசீலனை அவர்களும் திறனாய்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தலா பார்க்க முடியுமா? நிச்சயமாக. அதாவது ஒரு பக்கம் வந்து இவிஎம் மிஷின் வந்து டேம்பர் ப்ரூஃப் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இன்னைக்கு சில வலுவான குற்றச்சாட்டுகள் ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்தாக பார்க்கிறேன். ஏன்னா மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் படிக்கிறேன். மும்பையில் ஒரு இளைஞர் நின்றுருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து எனக்கு தான் வாக்களித்தேன், எனக்கு அது நான் கண்டிப்பாக தெரியும், என்னோட வீட்டை வாக்களிச்சாங்களும் கூட தெரியாது, என்னுடைய வீதியில் எல்லாரும் சொன்னாங்க 100 பேர் வாக்களிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன், ஆனால் நான் எனக்கு தான் வாக்களித்தேன், என்னுடைய வாக்கு ரெஜிஸ்டரில் நான் வாங்கின ஓட்டு 0 அப்படிங்கிறார். அப்போ இவிஎம் மிஷினில் நிச்சயமாக ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வரைக்கும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதை நிச்சயமாக பார்க்கணும் இன்னைக்கு. ஏன்னா நம்ம பல நேரங்கள் சொல்ல உள்ளாட்சி தேர்தலில் நிறைய முறைகேடுகள் நடக்கும்னு சொல்லுவோம். இப்போ உள்ளாட்சி தேர்தலை தாண்டி இந்த தேர்தலையும் அதே மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதையும் டேம்பர் பண்ண முடியும்னா நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. நம்ம நிறைய நேரம் ரிட்டையர்ட் தேர்தல் ஆணையர்கள்லாம் கேட்குறோம், இல்லை இது நஜீம் ஜெய்தி அவர்கள் இங்கே இருக்கிற ராஜேஷ் லக்கானிகள் அவர்களே வந்து இல்லை இது டேம்பர் ப்ரூஃப் தான், நாங்கள் எங்களோட பணியை சரியாக தான் செய்கிறோண்டு அவர்களை சரி செய்து கொள்ள வேண்டிய இல்லை வந்து அவர்களை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய நிச்சயமாக வேலை பணி அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி எல்லா கட்சிகளும் அதாவது அங்கே உத்தரப்பிரதேசம் நடந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம நினச்சது என்னென்னா சரி தோற்று போயிட்டவங்க ஆப்வியஸாக பேசுவாங்க. இனி எல்லா கட்சிகளும் தோற்ற கட்சிகள் வந்து இல்லை இவிஎம் சரியில்லை அதனால தான் எங்களுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு அணியில் நின்று இந்த இவிஎம்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு பக்கம் பஞ்சாபில் அவர் சொல்கிறார், ஆம் ஆத்மி கட்சி சொல்கிறாங்க, இந்த பக்கம் உத்தரப்பிரதேசில் மாயாவதி சொல்கிறாங்க, இவர் முலாயம் சிங் யாதவ் சொல்கிறாரு, அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு. இது ஒவ்வொரு தேர்தலும் நடக்க இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். இந்த குற்றச்சாட்டிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய இல்லை நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம்னு செய்ய வேண்டிய மிக பிரதானமான கட்டாயம் வந்து நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறேன்னு பார்க்கிறேன். அவர் செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்தோட அடுத்த கட்டமாக நாம் எப்படி வந்து அந்த சட்டத்தையே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலேயே திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகளை தொடர்ந்து உங்களை போன்றவர்கள் நாடாளுமன்ற தேர்தலேருந்தே நம்ம கேட்டுட்டு இருந்தீங்க. நாம் அது பேசலாம். தொடர்ந்து தற்பொழுது திமுகவிலிருந்து சைதை சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவரிடம் வினாக்களை வைக்கலாம். வணக்கம் சார், நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து திமுக பல குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்திடம் இந்த இடைத்தேர்தலில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்து வைக்கிறது. அது குறித்து உங்களுடைய கருத்து, இப்ப தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க. திமுக கழகத்தை பொறுத்தவரை குற்றச்சாட்டுகளை வேண்டுமென்றோ அல்லது ஏதோ ஆளுங்கட்சியை குறை கூறிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சொல்லப்படுவது அல்ல. தொடர்ந்து இப்ப திமுக வைத்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றும் நிரூபணமாகி அதை தேர்தல் ஆணையமே உணர்ந்து அந்த வகையில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலரை மாற்றிட வேண்டும் என்பதற்கான காரணங்கள் அடுக்கப்பட்டது. அதன் விளைவாகத்தான் மரியாதைக்குரிய திரு பிரவீன் நாயர் அவர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலராக இங்கே பணியமர்த்தப்பட்டார்கள். தொடர்ந்து சென்னை மாநகரின் காவல்துறை ஆணையராக இருந்த திரு ஜார்ஜ் அவர்கள் ஒரு அதிமுக மாவட்ட செயலாளரை போலவே அவருடைய பணி அமைந்திருந்தது என்பதை கடந்த காலங்களில் எல்லோருமே அறிவார்கள். எனவே அவரை மாற்றிட வேண்டும். அவர் இருந்தால் இந்த இடைத்தேர்தல் சரியாக நடக்காது, ஒரு தரப்புக்கு மட்டும் சாதகமாக இருக்கும். எனவே அவரை மாற்றிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனால் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இப்பொழுது வாக்காளர் பட்டியலில் ஏறத்தாழ 60,000 வாக்குகளுக்கு மேல் இடமாற்றமானவர்கள், 2 இடங்களில் 3 இடங்களில் பதிவாகி இருக்கிற வாக்குகள், இறந்து போனவருடைய வாக்குகள் என்கின்ற வகையில் 2,82,000 வாக்குகள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஏறத்தாழ ஒரு 50,000-60,000 வாக்குகள் இன்னமும் போலியான வாக்குகள் அங்கே இருப்பதை எங்களால் இப்ப நேரடியாக அங்கே பார்க்க முடிந்தது. அது சம்பந்தமாகவும் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு புகார் தரப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக திரு தினகரன் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிற தேர்தல் விதி மீறல்கள் என்பது
ஏராளமாய் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஊடகங்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வழங்குவது, தருவது, வெள்ளி குத்து வழக்குகள் தருவது ஆளும் கட்சி தரப்பில் கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் வரும்போது அதே குற்றச்சாட்டு திமுக மீதும் வைக்கப்படுகிறது என்று பொதுவாக தொடர்ந்து இது இரண்டு கட்சிகளும் கொடுக்கிறார்கள் என்ற அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது தொலைநுட்ப கோளாறு காரணமாக. நாம் தொடர்ந்து பேசலாம். தேர்தல் சீர்திருத்தம் அப்படிங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க சுருக்கமாக? அதாவது இன்னைக்கு முக்கியமான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல ரைட் டு ரீகால் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஒன்று வந்து இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பற்றி பேசுவோம். நம்ம பேசும்பொழுது நம்மளோட சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட். அதாவது இப்போ 2 பேரும் களத்தில் நிற்கிறோம். ஒருத்தர் 100 ஓட்டு வாங்கிக்கிறார், 99 ஓட்டு, 100 ஓட்டு வாங்கி ஜெயிச்சவர். அப்போ அந்த 99 மக்களுடைய பிரதிநிதி என்ன ஆகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுது. அப்போ விகிதாச்சார பிரதிநிதிக்கு போக வேண்டும்ங்கிறது பல காலம் பேசிட்டு இருக்கும். இப்போ அதை தாண்டி இந்த ரைட் டு ரீகால் அப்படிங்கிற விஷயம் வரணும்னு நினைக்கிறேன். இந்த ரைட் டு ரீகால்ங்கிறது தன்னுடைய எம்எல்ஏ சரியாக செயல்படலை என்றால் அவர்களை மக்களே மறுபடியும் திரும்ப அழைக்கும் சட்டம். அது டீட்டெயில்ஸ் போகும்போது நிறைய பேச வேண்டியது இருக்கும். அது 50% மக்களா 75% மக்களா அப்படிங்கிறது இன்னைக்கு அது ஏற்கனவே இருக்கான நிச்சயமாக இருக்கிறது. லோக்கல் பாடிஸில் ராஜஸ்தானில் இருக்குது, பீகாரில் இருக்குது. சில இடங்களில் ரைட் டு ரீகால் பயன்படுத்தி கவுன்சிலரை மக்கள் திரும்ப அழைச்சிருக்கிறது சட்டத்தையும் பார்க்குறோம். இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு சிக்கல், இன்னைக்கு ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவர் மறைந்த பிறகு அடுத்து யார் சீஃப் மினிஸ்டர் ஆகிறது அப்படிங்கிறது பெரிய குழப்பங்கள் வருது. அப்படி குழப்பங்கள் வரும்பொழுது ஒவ்வொரு எம்எல்ஏ என்ன செய்யணும் அப்படிங்கிறத மக்களுடைய கேட்டு செய்கிறாங்களா இல்லையாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்தது. எங்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறேன்னு மக்கள் இன்னைக்கு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ என்னுடைய கருத்தை அவர் பிரதிபலிக்கலன்னா நான் அவரை திரும்ப அழைக்கணும் அப்படி. இது நான் ஜெயலலிதா, அதாவது இந்த சிஎம்னு சொல்லலை, பல விஷயங்களுக்கு ஒரு பாலிசி டெசிஷன் இன்னைக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது என்னோட எம்எல்ஏ வந்து ஹைட்ரோ கார்பன் வேணான்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா மக்கள் வந்து அதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ரைட் டு ரீகால். இன்னொன்று அதே நேரத்தில் டைரக்ட் எலெக்ஷன் டு சிஎம்ஸ். எப்படி வந்து நம்ம இங்கே மேயரை தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி முதலமைச்சரை நேரடியாக தேர்ந்தெடுப்பதற்கான முறைகள் வரும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு முறை இருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்கள் தேவையில்லை. இன்னைக்கு வந்து அடுத்து ஓபிஎஸ் அவர்களா இல்லை எடப்பாடி அவர்களா இல்லை வேற யாராவது முதலமைச்சராக போறாரா அப்படிங்கிறது. இது நேரடியாக முதல்வருக்கும் நடந்த தேர்தலில் முதல்வர் இருந்து விட்டால் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறது மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சாத்தியங்கள் ஏற்படும். இந்த 2 நோக்கி நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது எல்லாமே செய்ய வேண்டிய கடமை நாடாளுமன்றத்தில் இருக்கிற அவங்களுக்கு தான் இருக்கிறது. அவர்கள் இது குறித்து வலுவாக பேச வேண்டும் நான் பார்க்கிறேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எப்படி முன்மாதிரி தேர்தலாக இருக்க போகிறதா, என்ன மாதிரியான மாற்றங்களை தேர்தல் சீர்திருத்தம், தேர்தல் அதிகாரிகள் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையின் மூலம் பலன் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.